வந்து நம்ம கமலஹாசன் வச்சார் பார்த்தீங்களா, களத்தூர் கண்ணம்மா, அந்த படத்துல இருந்து அந்த படத்தை பார்க்கலாம். அந்த ஸ்தலம் வந்து அவ்வளோ பழமையான ஸ்தலம். எப்படின்னா வரலாறு இப்போ நடிகர்லாம் இன்னைக்கு இருக்காங்கன்னா இங்கெல்லாம் கடந்து போய் நல்லா இருக்கிறாங்க. அதே போல குண்டத்தூர் முருகனை வந்து நம்பிட்டா அவர் யாரையும் கைவிட மாட்டார். வந்து புராண வரலாறு. எப்படின்னா அவங்க அப்பா வந்து இங்கே அப்பா பேர் மேட்டாச்சு குண்டத்தூர்ல. அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தார். இதே இடத்துல ரொம்ப எளிமையான குடும்பம் குடும்பம். தேங்காய் பூப்பாவெல்லாம் எடுத்து அப்படிதான் போச்சு. எங்களுக்கு ஒரு 5 பேர் அண்ணன் பண்ணிங்க. எல்லாமே நல்லா இருக்கும். தம்பி வந்து பத்திரிகை தனியார் பத்திரிகை மாலை ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருந்தேன். நடுவில் கொஞ்சம் பாவத்தாயிரம் போட்டு இவரை நம்பி தான் இவர் வந்து எப்பவுமே கைவிட மாட்டார். நாங்கள் பிறந்து வளர்ந்தது சொந்த ஊர் குண்டத்தூர் தான். அதெல்லாம் குண்டத்தூர் முருகன் வரலாறுலாம் நிறைய இருக்குது. எனக்கு அதை சொல்ல வரல. நான் பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் இந்த குண்டத்திலே இருக்கிறதுனால சொல்லுவேன். எங்கள் கூட படித்தவங்க இங்கே எல்லாமே அரங்காவெல்லாம் இருக்காங்க, அவர் கவுன்சிலராக இருக்காங்க, எல்லாமே நல்ல லெவலில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு வரவேற்பு நிறைய பேர் வராங்களா? அதை பற்றி அதே இந்த கோயிலுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா நிறைய முக்கியஸ்தர்லாம் வராங்க, எல்லாம் பார்க்குறோம். சிறப்பாக இருக்கும் குண்டத்தூர். ஆமாம், இந்த இப்போ வந்து இப்போ அரங்காவில் இருக்க நம்ம குடிகளில் சின்னமர கண்ணன் வந்து சிறப்பாக செய்வார். ஒரு சமூகத்துலேருந்து யாரெல்லாம் வராங்க? நடிகர்லாம் வரதான் கூடிய அத்தனைலாம் முக்கியஸ்தர்கள்லாம் எங்கள் அமைச்சர் இருக்காரு, மன்னர் தாமன் இருக்காரு. அவருடைய மேற்பாடு நிறைய அவர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் குண்டத்தூர் நிறைய நல்ல நிகழ்வுலாம் என்ன குண்டத்தூர் பனிமலை பேர் பார்க்கு பூங்கா குண்டத்தூர்ல முக்கால்வாசி வேலை அவங்களுடைய ப்ராஜெக்ட். அது மாதிரிலாம் குண்டத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான். அவர் எப்போ வந்து அண்ணன் வந்து அமைச்சரானாரோ அதுல இருந்து சிறப்பாக தான் அந்த குண்டத்தூர் நல்ல வளர்ச்சி தான். பார்க்கு பூங்கா கோயில் எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு ஆக்கிரமிப்புலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு முக்கிய குழந்தைங்க விளையாடுற பார்க் ஆகிட்டார். ஒரு நிகழ்ச்சி 3 நாள் முன்னாடி எல்லாம் பண்ணாங்க. என்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்கே வந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை, மற்றபடி முருகனுக்கு போன நாள் எல்லாம் விசேஷமா இருக்கும். இந்த ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அடுத்து வரதான் செய்வாங்க. இப்போ நிறைய பேர் தீராத நோய் இருக்கேன் பாக்கியம் சார். நான் என்னுடைய பர்சனலாக சொல்லுவேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப வாரமாகவே போயிடுவேன். இங்கே வரும்போது நான் யாரும் பார்க்க மாட்டேன். நான் எப்போ நான் ஒரு நம்பணுமோ இன்னைக்கு ஃபேமிலியெலாம் எல்லாம் விட்டு போனவங்கன்னா எனக்கு ரொம்ப கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அந்த பேர் எனக்கு விரும்பி அந்த பேரை திருப்பி விட்டு அவர் அதான் உண்மை. நான் பேர் இருக்கிறேன். எனக்கு எல்லாருமே தெரியும். எனக்கு பார்க்குற பேர் போஸ் சந்திரபோஸ். எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வராங்க? வெளிநாட்டுலேருந்துலாம் வர தாராளமாக சார். எங்கே எல்லாம் நிறைய இடத்துல அதாவது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள ஊருக்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க எல்லாம் நல்ல மரியாதை. கோயில் அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னா முக்கியமான ஆள்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது அப்படிலாம் கிடையாது. அவர் நிறைய பண்ணோம். கோயில் அவ்வளோ சிறப்பான கோயில். எல்லாருமே முருகரை உள்ள வேலை செய்கிறவங்க வந்து எல்லாருமே கோயில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிப்படையாக செய்வாங்க. அதாவது இந்த பீரியடில் போட்டு திமுக அப்படிங்கிற கட்சி யோசனை சொல்ல நல்லா அண்ணா வந்து நல்ல சிறப்பான எல்லாம் பார்ப்போம். அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர். என்னன்னா அந்த சொந்த ஊர் வேறு அண்ணன், அதனால சிறப்பாக செய்வார். நல்ல இன்னும் பாருங்க ஓடி வந்துட்டீங்க. அடுத்த வாட்டி யாருன்னா வெளில போய் சொல்லு அறமான இந்த நிறைய வாங்கி போடுறேன் பராத்தனை பண்ணிக்குவாங்க, நிறைவேறும். அதே மாதிரி உப்பு போட்டுறாங்கன்னா என் கஷ்டம் எல்லாம் உப்பு மாதிரி கரையணும். எந்த ஒரு வியாதி இருந்தாலும் என்னை விட்டு விலகி போகணும். திருஷ்டி வேம்பல் எதுவும் அணுகப்படாது. மறு இருந்தாலும் இந்த நிலை விருந்து போற மாதிரி போகணும் அப்படின்னு தலையை இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 சுத்திட்டு விட்டுட்டு இந்த ஒரு கல்பரம் படிக்கட்டு கீழே வலம்புரி விநாயகர் இருக்காரு. அவருக்கு ஒரு கல்பரை ஏற்றினா நிவர்த்தி ஆகும். ஆனா செவ்வாய்க்கிழமை தான் இப்ப பிரசித்தம். அதுக்கு முன்ன வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஜனங்க வரும். ஆனாலும் இப்ப வந்து செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. முக்கியமான ஆளுங்கெல்லாம் வருவாங்களா? நடிகர் யார் அடிக்கடி வருவாங்க? அப்பெல்லாம் நடிகர்லாம் நிறைய பேர் இங்கதான் படம் எல்லாம் எடுத்தாங்க. இது காதல் அழிவதில்லை, ஷாஜகான், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் படம் தான் காதல் அழிவதில்லை. ஷாஜகான் வந்து யார் படம்? விஜய்தா? விஜய் இல்லை, அது பழைய படம். அதே மாதிரி ஜெமினி எடுத்தாங்க. நிறைய படம். நானும் எல்லாரும் எம்ஜிஆர் பார்த்து இருக்கிறோம். 7வது படிக்கும் போது பழத்தோட்டம் படம் எடுத்தாங்க ஏரிக்காடுல. இங்கதான் வந்தாரு. என்னதான் நடக்கட்டும் ஒரு பாட்டு பாடுறாரு. அது இங்கதான் இங்க பக்கத்துல சவுத்தோப்பு இருந்தது. அது சவுத்தோப்புல அதே மாதிரி ஜெய்சங்கர், ஜெமினி, விஜயகாந்த் எல்லா ஆக்டர்ஸும் வருவாங்க. இங்க எம்ஜிஆரே வராருன்னா அப்புறம் எல்லா ஆக்டர்ஸும் வரத்துக்குன்னா
நிறைய பேர் வர்றாங்க. இப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்ப இங்க கோயிலுக்கு யாரெல்லாம் வராங்க நீங்க பாத்தீங்களா? யாராவது முக்கியமான யாரு? அன்பரசு வருவாரு, தலைவர் அன்பரசு வருவாரு. அப்புறம் தர்மகத்தா வருவாரு. நடிகர் யாராவது இங்க வருவாங்களா? இப்போ வராங்க நடிகர்லாம் இப்ப வர்றது இல்லப்பா, அப்பெல்லாம் நிறைய வருவாங்க. எல்லா நடிகரும் இங்க வர்றாங்க. ஸ்ரீவித்யா கடைசியா முட்டி போட்டு ஒரு படம் எடுத்து அதோட அது இறந்து ஷூட்டிங் இல்ல, சாமி கும்பிடுறதுக்கு வருவாங்கல்ல சில பேருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கும். என் லைஃப்ல என்ன சேஞ்சஸ்னா, முருகர் கொடுத்த வரம் என் பிள்ளை, முருகர் கொடுத்த வரம் என் பிள்ளை. அந்த கோயிலுக்கு வந்து நான் வேண்டிட்டு போன ஒரு விஷயம் கூட நடக்காம இருந்ததில்லை. எல்லாமே நல்லாமே நடக்குது, நல்லதாவே நடக்குது. லைஃப்ல வந்து கஷ்டம் ஆயிரம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறை கிடையாது. நான் வந்து முதல்ல வந்தது பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அந்த கோயிலுக்கு. நான் அப்பெல்லாம் நம்ம கோயில்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் மட்டும்தான் போவேன். இந்த கோயிலுக்கு நான் முதல் வாட்டி வந்தேன். வந்து அந்த 5 வருஷத்துல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு முருகர் என் கூட சேர்த்து வச்ச பொண்ணு. அவன் மூலியமா கொடுத்த வரம் தான் என் பையன். என் பொண்டாட்டி நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். அதுக்கு காரணம் முருகர் தான், அவர் சேர்த்து வச்சாரு எங்களை. அடிக்கடிக்கு வருவோம், எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம். இப்பதான் வரணும்ல, எப்ப இருக்குதோ நாங்க நினைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம். எப்போ தோணுதோ அப்ப வந்துட்டு போயிடுவோம். இப்பதான் வரும் அப்பதான் வரல, எப்பவுமே வந்துட்டு போவோம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன சொல்லுங்க? யாரெல்லாம் நம்பி வரலாம். குழந்தை பாக்கி எல்லாமே நீங்க நிறைய பேர் வெளியில கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து மனசார வேண்டிட்டு போனா, என்னுடைய நண்பருக்கும் நான் ரெஃபர் பண்ணேன். இன்னைக்கு அவன் குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு குழந்தையே நிக்கல. ஒரே வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு மனசார வேண்டிட்டு போனான். அடுத்த 6 படை வீடு போனோம். அது நான் போயிட்டு வரணும் சீக்கிரமா அவர் கோயிலுக்கு. முருகர் சம்பந்தப்பட்ட பேர் தான் ஜாதக பேரா வந்துட்டு, அதனால தீரன் வச்சுட்டேன் பேர்.